இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடைய விதைகளும் ஒரு இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? 123 நாடுகள் இதை அங்கீகரித்து இந்த இடத்துல இந்த தானியங்களோட விதைகளை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அது என்ன இடம், அந்த இடம் எங்கே இருக்குது, அதை இவ்வளோ செக்யூராக வச்சிருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களோட விதை மாதிரிகளை ஒரு வால்ட்டில் ரொம்ப சேஃபாக வச்சிருக்கிறாங்க. அந்த வால்ட்டுக்கு 123 கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விதைகள் அத்தனையும் அந்த வால்ட்டில் ரொம்ப சேஃபாக வச்சிருக்கிறாங்க. அந்த வால்ட்டு எங்கே இருக்கு, அதை ஏன் இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்கிறாங்க, அங்கே என்ன ஸ்பெஷல், இதை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே நேரம் இந்த உலகத்தில் நிறையா வால்ட், அதாவது சீடு வால்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதை மாதிரிகள் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய வால்ட் நிறைய இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்ட்டுக்கு மட்டும் ஏன் உலக நாடுகள் எல்லாருமே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அங்க அவங்களோட தானியங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்ல போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட், அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்அவே உங்க எல்லாருக்கும் ரீச் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம 2 டைம் கேஷ் கிவ்அவே கொடுத்துருக்கோம். அந்த கேஷ் கிவ்அவேல ஜெயிச்சவங்களோட லிஸ்ட் நான் இங்க ஷோ பண்றேன். ஏன் இந்த மாதிரி ஷோ பண்றேன், இவங்களோட டீடைல்ஸ் ஏன் தெளிவா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோவோட எண்ட்லனே நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். அந்த சீட் வால்ட் எது, அது எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த உலக அளவுல பிரபலமான சீட் வால்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்வேங்கிற நாட்டுல ஸ்பிட்ஸ்பெர்கன் அப்படிங்கிற ஒரு தீவுல ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த உலகத்திலேயே மிக பாதுகாப்பா இருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய இடமான சீட் வால்ட் அங்கதான் இருக்கு. இதோட பேரு ஸ்வால்பார்ட் சீட் வால்ட். இந்த வால்ட்டுக்கு உலக அளவுல 148 நாடுகளோட அந்த கவர்மெண்டோட ஒத்துழைப்போட அந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற சாங்ஷன்ஸ்ல அந்த 148 நாடுகள் இருக்கக்கூடிய தானியங்களோட விதைகள் மாதிரிகள் இந்த வால்ட்ல சேஃபா இருக்கு. இந்த இடத்தை உருவாக்குறதுக்காக முத்தரப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு TIPGRFA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீட் வால்ட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல எக்ஸாக்டா சொல்லணும்னா 1984ல நோர்டிக் ஜெனரிக் பேங்க், இப்போ நோர்டெஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு லாங்கியர்பைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நார்வேல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பழைய சுரங்கத்துல இந்த வால்ட்டை உருவாக்குறாங்க. இந்த வால்ட்டை உருவாக்குறதுக்கான காரணம், இந்த நாட்டுல எந்த ஒரு பேரழிவோ போர் பிரச்சனைகளோ உள்நாட்டு பிரச்சனைகளோ வரும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தானியங்கள் மூலமா நம்ம உணவு உற்பத்தி பண்ண முடியும். மனிதனுக்கு எந்த அழிவும் எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் இதனால அவனை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த இடத்த உருவாக்கி இங்க தானியங்களோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப நுணுக்கமா இருக்கு, ரொம்ப சேஃபா இருக்கு. இது ஃபியூச்சர்ல எல்லா நாடுகளுக்கும் இது ரொம்ப பயனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு ITPGRFA அப்படிங்கிற கூடிய உலக உணவுத்துறை இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனரிக் ரிசர்ச்சஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கூடிய உலகளாவிய உணவு சம்பந்தப்பட்ட துறை இந்த அமைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து இதை உலக அளவுல அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள் இதை ஏத்துக்கிட்டு இந்த வால்ட்டுக்கு அவங்க நாட்டோட விதைகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக அனுப்புறாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு வால்ட்டா மாறுது. அதுக்கப்புறமா 2004ல இந்த சீட் வால்ட்டோட குழு நார்வே கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்றாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல இல்ல, ஏன்னா உலக நாடுகள்ல இருந்து சீட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதை வச்சுக்கிறதுக்கும் பாதுகாப்பா அதை பராமரிக்கிறதுக்கும் எங்களுக்கு சரியான இடம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இவங்க வைக்கிறாங்க. அதுக்கு நார்வே கவர்மெண்ட் ஓகே சொல்லி 2004ல அதை அங்கீகரிச்சு அதுக்கான இடத்தையும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் 2004ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் பண்ண இடம் தான் ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற இந்த இடம். இதுக்கான இடமும் கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்ததுனால ITPGRFA அப்படிங்கிற அமைப்பு உலக அளவுல இதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து உலக நாடுகள் எல்லாத்தையும் இந்த வால்ட்டுக்கு சீட்ஸ் அனுப்ப சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. 2004ல நார்வே கவர்மெண்ட்
இந்த இடத்த இவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாலும் அந்த டைம்ல இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் இந்த ஒர்க் நடந்திருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 4 வருஷமா நடந்து 2008 தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 பிப்ரவரி 26 இந்த வால்ட்டை வந்து அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்ணி இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜனவரி 2008 இந்த வால்ட்டுக்குள்ள சீட்ஸை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் வந்து இந்த தானியங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான இடமா அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு பனி பிரதேசமா தான் இந்த இடம் இருக்கு. அதோட கடல் மட்டத்துல இருந்து 130 மீட்டர், அதாவது 430 அடி உயரத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த வந்து ஒரு மலையை கொடைஞ்சு இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆவரேஜா சாதாரணமா -18 டிகிரி. அதனால மரபணுக்கள் சீக்கிரமா வந்து அழிஞ்சு போகாது, காஞ்சு போகாது. இது இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு காரணம் சொல்லணும்னா, இந்த வால்ட் ஓபன் பண்ணி சரியா 1 வருஷம் கழிச்சு இதுக்கு வந்து 1 இயர் செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல உலக நாடுகள்ல இருந்து அந்த அன்னைக்கு மட்டும் அந்த சீட் வால்ட்டுக்கு வந்த தானிய சாம்பிள்ஸோட கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 90,000. அது மட்டும் இல்ல, அந்த 1 வருஷத்துல அந்த வால்ட்ல சேமிக்கப்பட்ட சாம்பிள்ஸோட கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் மாதிரிகள், இந்த 90,000த்தையும் சேர்த்து. அப்ப இது எவ்வளவு பிரபலமா இருக்கு, இது எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படிங்கறத இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னும் இதை வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த சீட் வால்ட் பேங்க்குக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மத்த சீட் வால்ட் பேங்க்ல இருந்து வந்தது, அவங்க நாட்டோட சீட் வால்ட் பேங்க்ல இருந்து இந்த பிரபலமான ஸ்வால்பார்டு சீட் பேங்க்குக்கு அனுப்பப்பட்டது எவ்வளவுன்னா, அயர்லாந்து பேங்க்ல இருந்து மட்டும் 22,000 சாம்பிள்ஸ் வந்திருக்கு. அமெரிக்கால இருந்து 20,000 சாம்பிள்ஸ் வந்திருக்கு. கனடா, சுவிட்சர்லாந்து, கொலம்பியா, மெக்சிகோ, சிரியா அப்படின்னு நிறைய நாடுகள்ல இருந்து இந்த சீட் வால்ட்டுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்த வண்ணமே இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீட் வால்ட் வந்து எவ்வளவு பிரபலமா இருக்கு, இது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கறதுனால தான் இத்தனை நாடுகள்ல இருந்து இவங்களோட சாம்பிள்ஸை வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா, ஒரு நாட்டுல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட உருளைக்கிழங்குல 46 வகை இருக்கு. அந்த 46 வகையான உருளைக்கிழங்குகளோட சாம்பிள்ஸ் இந்த சீட் வால்ட்ல வச்சிருக்காங்க. மொத்தமா இன்னைக்கு தேதிக்கு 20 மில்லியன் சாம்பிள்ஸ் வந்து அந்த சீட் வால்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கவுண்ட் உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த வேர்ல்ட்லயே சீட்ஸை பாதுகாக்கக்கூடிய பேங்க்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கவுண்ட் பண்ணி கணக்கு எடுத்தோம்னா 3ல் 1 பங்கு இந்த பேங்க்ல தான் இருக்கு. இந்த சீட் வால்ட் பேங்கான இந்த ஸ்வால்பார்டு சீட் பேங்க்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீட் வால்ட்டுக்குள்ள மக்களுக்கு அனுமதி கிடையாது. என்ன காரணம்னா, இந்த வால்ட்ல உலகத்திலே அதிக அளவுல எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ், தானியங்களோட சாம்பிள்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கு. இதை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வால்ட்டுக்குள்ள மக்களுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி இங்க வேலை செய்யறவங்களும் நிரந்தரமா இங்கேயே வேலை செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 2008 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 25க்கு 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா அங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஸ்டாஃப்னு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்துல மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமா சொல்லப்படக்கூடியது இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். அதையும் வந்து ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அதே நேரம் இங்க நிறைய சிக்கல்களும் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான சிக்கல்னா, மழை காலங்கள்ல இந்த இடத்துக்குள்ள தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வந்து நார்வே கவர்மெண்ட் வந்து சரி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் சரி செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. ஆனா அங்க உள்ள வரக்கூடிய தண்ணி வந்து எந்த விதத்திலையும் இந்த சாம்பிள்ஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் அங்க வந்து எல்லாத்தையும் வச்சிருந்திருக்காங்க, சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீட் வால்ட்டோட பர்பஸ் என்னன்னா, உலகத்துல போர் காலத்திலையும் சரி, இயற்கையினால ஏற்படக்கூடிய அழிவுகள்னாலையும் சரி, நிறைய தானியங்கள் வந்து அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த தானியங்கள் வந்து பின்னாடி எந்த காலத்திலையும் இது வந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான குறிக்கோளோட தான் இந்த வால்ட்டை வந்து உருவாக்கி இங்க வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தானியங்களோட சாம்பிள்ஸை இங்க கலெக்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இங்க வந்து மரபணு சம்பந்தப்பட்ட சாம்பிள்ஸும் இங்க வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சீட் வால்ட்டில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து ஒரு காப்பி எடுத்து கம்பல்சரி வச்சிருப்பாங்களாம். அது ஏன்னா இன்கேஸ் சாம்பிள்ஸ் வந்து அழிஞ்சு போற சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தண்ணியினாலேயோ அல்லது இயற்கை சீற்றங்கள்னாலேயோ போர்ல இந்த இடத்த வந்து யாராவது அழிச்சிட்டாலோ அங்க இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாம்பிள்ஸை வந்து பாதுகாக்கணும், பத்திரமா அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை இன்னொரு சாம்பிள் எடுத்து தான் வந்து அங்க வச்சிருப்பாங்களாம். அது வந்து அந்த சீக்ரெட் வால்ட்டுக்குள்ளேயே இன்னொரு சீக்ரெட்டான ஒரு வால்ட்டுக்குள்ள தான் அதை வந்து சேஃப்டியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால எந்த சூழ்நிலையிலையும் இந்த வால்ட்டுக்குள்ள வந்த சாம்பிள்ஸ் அழியறக்கும் வாய்ப்பு இல்லை, அது தொலைஞ்சு போறக்கும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அதை வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த சீட் வால்ட் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. சும்மாவா 148 நாடுகள் வந்து இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து இங்க வந்து அவங்களோட சீட்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்காக மட்டுமே இது வந்து இந்த அளவுக்கு பிரபலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வால்ட்டுக்குள்ள ஒரு தடவை ஒரு சாம்பிள் வந்துருச்சுன்னா அது வெளியே போகும்போதும் அதோட சாம்பிளா தான் போகும், அதோட ஒரிஜினல் அங்க உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு
சொல்கிறாங்க. இதை வந்து அந்த கவர்மெண்ட் ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த தீவுக்கு வந்து இந்த இடத்துக்கு இந்த சீடை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்த இடத்துல ஒரு ஏர்கிராஃப்டை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு ஹார்பர், சின்ன ஹார்பரும் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸியாக்குனதுனால இங்கே வந்து ஒரு சாம்பிளை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கொண்டு போய் சாம்பிள்ஸை கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்பவுமே வந்து லிபரல் பண்ணி ஈஸியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறக்கூடிய இந்த ஸ்வால்பார்டு சீட் வால்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.